ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. இதில் ஒரு 5 டைப்ஸ் நான் இன்றைக்கி எழுதி காமிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே டபுள் ஷேடிங் மெத்தட். ஸோ ஒரு கலர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் லைட் கலர், டார்க் கலர் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் லைட் கலரில் நான் எனக்கு தேவையான வேர்ட்ஸ் நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். தென் எழுதிட்டு இப்போ லைட் வச்சதுக்கப்புறம் இப்போ டார்க் நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்றதான். சில லெட்டர்ஸ் டாப் அண்ட் பாட்டம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா டாப்பில் மட்டும் கொடுக்கலாம். அந்த டாப் அப்படின்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு லெட்டர் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டாப் டு பாட்டம் ஸ்ட்ரோக் இறங்கி வரும். அந்த இடத்துல நம்ம ப்ராடாக எழுதியிருப்போம். ஸோ அந்த ப்ராட் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அதில் ஹாஃப் வர நீங்கள் டார்க் ஷேட் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதில் ஹைலைட்டிங் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஷேடோ ஏரியாவும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வர நீங்கள் மற்ற ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் எல்லாமே அது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படினாலும் அது க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் டைப் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, மீடியம் பிங்க்கு, டார்க் பிங்க்கும் கிடையாது, லைட் பிங்க்கும் கிடையாது, ரெண்டுக்கும் மீடியமான ஒரு பிங்க் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் லெட்டர் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பர்பிள் கலர், டார்க் பர்பிள் எடுத்து நான் டாப்பில் வர ஸ்ட்ரோக்கில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணாலே அதுவே என்ன ஆகும்னா அப்படியே ஸ்மெட்ஜ் ஆகி ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைட் கலர், டார்க் கலரும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஆப்டார கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் வச்சு நான் அந்த லவ் அப்படின்றனால ஸோ ஹார்ட் சிம்பிள் நான் எல்லாத்துலேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் அங்கங்கே ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான். ஃப்ளாரிஷிங் அப்படின்றது தான் இந்த கர்வி ஃபார்மேஷனில் நம்ம ட்ரா பண்ணுறது தான் ஃப்ளாரிஷிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப். ஸோ அதுக்கு லெட்டர் ஃபார்மேஷனான வேர்டை நான் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறேன்னா, கர்வியாக நான் எழுத போகிறேன். ஸோ அதனால் நானே என்ன பண்ணிக்கிறேன், எழுதக்கூடிய லெட்டர்ஸை கொஞ்சம் கர்வி ஃபார்மேஷனில் நான் இருக்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நார்மல் ஸ்கை ப்ளூ, ரொம்ப லைட் கலர் ஷேடு எடுத்துக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஷேடு டார்க் ஷேடு எடுத்துக்கிறேன். டார்க் ஷேடு டாப் அண்ட் பாட்டம் ஏரியாவில் நான் கவர் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் திக் ஸ்ட்ரோக் நான் எடுத்திருக்கேனோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நான் டார்க் கலர் டாப் அண்ட் பாட்டம் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இதில் என்னென்னா எனக்கு ஸ்மெட்ஜ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு ஷேடு டார்க் மீடியம் ப்ளூ எடுத்து ரெண்டு கலரும் ஃபார்ம் ஆகிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்ளை பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளெண்டிங் எஃபெக்ட் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இந்த ஒயிட் டீட்டெயிலிங் ஒர்க் நான் கொடுக்குறப்ப அது இன்னுமே கொஞ்சம் அந்த நம்ம எழுதக்கூடிய லெட்டரை 3D எஃபெக்டில் எம்போஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான். இன்னொன்று, ஒரு 3D லெட்டரிங்கில் நார்மலாக லெட்டர்ஸ் எழுதுறதை விட நம்ம அந்த கீழே வர ஷேடோ ஏரியா கம்பல்சரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் மெயினு. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் அந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் எழுதிடுறேன். இதில் நார்மலாக இப்போ நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுறது இதுக்கு ஆப்டான கலரும் வச்சு நம்ம இன்னொரு வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ க்ரீன் லைட் எடுத்தனால டார்க் க்ரீன் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டாப் ஏரியாவில் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பிங்க் ஷேடு எடுக்கிறேன், டார்க் பிங்க் ஷேடு. தென் அது கொஞ்சம் ரியல் எஃபெக்டில் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒயிட் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். லெட்டர்ஸ் மேலே ஹைலைட் பண்ணிக்கிறேன், டார்க் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ளாரிஷிங் இல்லாமல் நான் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணியிருப்பேன். இது ஃபுல்லாகவே உங்களோட சாய்ஸ் தான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக எழுதிட்டு நீங்கள் ஆர்ட் ஒர்க்குன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் எல்லோக்குரிய ஃபேமிலி எல்லோ ஷேடே 2 ஷேட்ஸ், ரொம்ப லைட் ஷேட் தென் மீடியம் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் லெட்டர்ஸ் நிறைய எழுதி பார்க்க தான் ரொம்ப நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ இதில் நம்ம ரொம்ப ரூல்ஸ்லாம் கரெக்டாக நம்ம பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றதுல ஆர் கேபிட்டலில் எழுதியிருப்பேன். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ஆர்ட் ஆஃப் லெட்டரிங் தான் கேலிகிராஃபி. அதனால் நம்ம ரொம்ப ரூல்ஸ் இந்த ப்ரஷ் பென் கேலிகிராஃபியில் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆனால் மற்றதுலலாம் ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு
கம்பல்சரி ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை அந்த திக் ஸ்ட்ரோக், தின் ஸ்ட்ரோக் மட்டும் ப்ராப்பரா நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதுவும் ஏற்கனவே சொன்ன மாரி ஹைலைட்டிங் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஒர்க்க. இதில இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஷேடோ கிரியேட் பண்றதுக்கு மற்றதுக்கு வந்துட்டு நான் வந்து சில்வர் கலர யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்துட்டு நானு ரெட் கலர் கிளிட்டர் பென் வச்சுட்டு நானு வந்துட்டு அவுட்லைன் ஏரியாவாவும் இருக்கட்டும், ஹைலைட்டிங் பண்றதுக்கு ஷேடோ ஏரியாவாவும் இருக்கட்டும், 2யுமே ஒரே மாதிரி நான் குடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது வந்து எம்போஸ் ஆன மாரி தெரியும். ஸோ இன்னைக்கு நான் பண்ண ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. இந்த ஒர்க்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.